welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. ஒரு கடல் முழுக்க தண்ணி இருந்தா அதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆனா அந்த கடல்ல போற கப்பல் உள்ள அந்த தண்ணி வந்தாதான் அந்த கப்பலே முழுகிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கை முழுக்க எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்மளோட இலக்கை நோக்கி மட்டும் நம்ம பயணிச்சோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம மைண்ட்ல போட்டு ஸ்ட்ரெஸ் ஆனாதான் எல்லா பிரச்சனையுமே வரும். அதே மாதிரி எப்பவுமே நம்ம பிரச்சனைகளை தவிர்த்துணும், நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா ஆஸ் அ பர்சன் நம்ம வெற்றி பெறுவோம். சோ இதை சொல்லி உங்க எல்லாரையும் உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, ஒரு பெரிய ஆளுங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாங்கன்னா ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான் ஆப்பிள் நிறுவனம் வந்து ஒரு சூப்பரான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி ஆப்பிள் வந்து பெரிய நிறுவனம் தான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐபோன், ஐபேட், ஐபாட், மேக்புக்னு பல கேட்ஜெட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்புனா அதுவும் கேட்ஜெட்டா தானே இருக்கும். அதுதான் இல்ல, அவங்களோட புது கண்டுபிடிப்பு பேர் வந்து ப்ராடக்ட் பீட்சா பாக்ஸ். ப்ராடக்ட் பீட்சா பாக்ஸா? அதாவது லிட்டரலி அவங்க வந்து பீட்சா கொண்டு வர இந்த பாக்ஸ் தயாரிச்சிருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. யூசுவலா நம்ம பீட்சா ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பீட்சா பாக்ஸ்ல வரும் இல்லையா? பீட்சால இருந்து வர ஆவி என்ன ஆகும், அந்த பாக்ஸ்ல பட்டு மறுபடியும் அந்த ஆவி வந்து பீட்சாலேயே தான் படும். சோ அதனால அந்த பீட்சாவோட டேஸ்ட் வந்து போயிடும். சோ இது வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது, பீட்சா வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு பாக்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதுல பீட்சா வந்து ரொம்ப நேரம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி கேட்ஜெட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் தான் மிக சிறந்த நிறுவனம், இல்ல மிகப்பெரிய நிறுவனம்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்க தயாரிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லக்ஸூரியஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். எதனால இவங்க சடனா ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அதுவும் பீட்சா பாக்ஸ் மாதிரியான ஒரு பொருளை அவங்க இன்வென்ட் பண்ணணும்? ஆக்சுவலா கலிபோர்னியால இருக்கிற அவங்களோட ஆபீஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கேன்டீன்ல போய் பீட்சா ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு சரி ஒர்க் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கப்போ பீட்சா வந்து பீட்சா மாதிரியே இல்லையா. சோ இதனால போய் ஃபுட் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு அதை ரெக்கவர் பண்ற வகையில இந்த பீட்சா ப்ராடக்ட் பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரீசன் இருக்கும். ஆக்சுவலி எம்ப்ளாய்க்கு ஒரு பிரச்சனை, அதுவும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் வேற, ஃபுட் ரிலேட்டடா ஒரு பிரச்சனையை பத்தி அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதும் அது இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடாம சரி அதே ஒரு பிரச்சனையா கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வித்தியாசமான ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நிஜமாவே பெரிய விஷயம் தான் இல்ல? ஆக்சுவலா வந்து எந்த அளவுக்கு அவங்க எம்ப்ளாயிஸ் மேல கேரிங்கா இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு டீமே ஒர்க் பண்றாங்களா. அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு வந்து புது புது ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க சர்வ் பண்றாங்க. அதை சாப்பிட்டு பார்த்து அதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டீமே ஒர்க் பண்றாங்க. சோ அந்த கம்ப்ளைண்ட்ஸை எடுத்துட்டு அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை வந்து அந்த டீம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வகையில தான் பீட்சா இந்த மாதிரி சரியில்லைன்னு போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது மூலமா தான் இந்த ப்ராடக்ட் பீட்சா பாக்ஸ் உருவாயிருக்கு. சோ அடுத்து வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பீட்சா பாக்ஸ் எப்போ இந்தியாவுக்கு வர போகுது? அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, எந்த ஒரு நியூஸும் இல்ல. ஏன்னா ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க இன்வென்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கான பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்க. பட் இன்னும் எதுவுமே ரிலீஸ் பண்ணவே இல்ல. சரி, நிறைய பொருட்களுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். என்ன மாதிரியான பொருட்கள்? அதுவும் கேட்ஜெட்ஸ் தானா இல்ல இன்னும் வித்தியாசமான பொருட்களா? ஆக்சுவலி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணாடி படிக்கெட், மேஜிக் கிளவுட்ஸ், அப்புறம் ஐபாட் ஸ்டாண்ட், இதுக்கெல்லாம் வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. சூப்பர்ல. என்னதான் இவங்க ஒரு கேட்ஜெட் நிறுவனமா இருந்தாலும் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றாங்கன்னு சொல்லலாம். சரி, ஆப்பிள் பத்தின இந்த புத்தம் புது இன்ஃபர்மேஷனோட நம்மளுடைய முதல் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான கிரியா. நிறைய பேர் இத பிராணாயம் நினைச்சிட்டு தான் பண்றாங்க, பட் இட்ஸ் கிரியா. கிரியானா என்ன? கிரியா மீன்ஸ் உங்களோட பாடியை கிளென்சிங் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் தான் கிரியா. அது யோகால வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய பேர் நிறைய பண்றாங்க. நாடி சுத்தி, கபால் பாத்தி, ஜல் நீதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் கிரியா இருக்கு. அதாவது கிளென்சிங் டெக்னிக் ஆஃப் யோர் பாடியை தான் கிரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஒரு இம்பார்ட்டன்டான கிரியா கபால் பாத்தி. கபால் பாத்தி பண்றதுனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? கபால் பாத்தி இஸ் அ வெரி யூனிக் ஆன ஒரு பிரீதிங் டெக்னிக். ஏன்னா இங்க மூச்சு உள்ள வாங்கல, மூச்சு விட்டுட்டே இருக்க போறோம். ஸோ கம்ப்ளீட்டா உங்க லங்ஸை எவ்வளவு மூச்சு உள்ள வாங்கி வைக்க முடியுமோ அவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மெதுவா நம்ம அந்த ஏரை ரிலீஸ் பண்ண போறோம். இந்த ஏர் ரிலீஸ் பண்ணும்போது எப்படி பண்ண போறோம்? ஃபோர்ஸா எல்லாம் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸா பண்ணா லாங் டியூரேஷனுக்கு ஸ்டிக் ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு மூச்சை கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன்னா ஒரு 60 வாட்டி நான் மூச்சை வெளியே விடணும். இப்போ நான் 60 வாட்டி வெளியே விடணும்னா ஃபோர்ஸா விட்டேன்னா என்ன ஆக போகுது? நான் 60 ரீச் பண்ண முடியாது. ஒரு 10-15லயே என்னோட லங்ஸ்ல நான் சேர்த்து வச்ச எல்லா ஆக்சிஜனுமே வெளியே வந்துடும். ஆனா டயர்ட் ஆயிடும். எந்த கிரியா, எந்த பிராணாயமும் உங்களை டயர்ட் ஆக்க பண்ற ஒரு விஷயமே இல்லை. உங்களை எனர்ஜைஸ் பண்றதுக்கு தான்
இந்த கிரியாஸ் அண்ட் பிராணாயம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்க 60 வாட்டி உங்க மூச்சை வெளியே விடுறது ஒரே டைம்ல ஷார்ட்ல பிகினர்ஸ்க்கு ஆகாத ஒரு விஷயம். 10 வாட்டி தான் வெளியே விட முடியும். அதுக்கப்புறமா 15, 20. ஏன்னா உங்க மூக்குல இங்க பாத்தீங்கன்னா அந்த நேசல்ல ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் த நேசலுக்காவது ஒரு பிளாக் இருந்தே இருக்கும். அதை நீங்க மூச்சு விடும் போது உங்களுக்கே தெரிய வரும். அத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நாள் பட தான் அது சீராகும். அதுக்கு முன்னாடியே விடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. உங்க நெஞ்சு, அதாவது உங்க மார்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. இது யார் யார் பண்ணலாம்? ஆண் பெண் 2 பேருமே பண்ணலாம். பட் இஃப் யூ கேரிங், நீங்க பிரெக்னென்ட் ஆயிருந்தா இந்த கபால்பாதி கிரியா நீங்க பண்ணக்கூடாது. ஹார்ட் பேஷண்டா இருந்தா பண்ணலாம், ஆனா ஒரு அளவுக்கு. அதாவது 60 வாட்டி வெளியே விட்டுட்டீங்க, உங்க மூச்சு அந்த பயிற்சி முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஹை பிளட் பிரஷர் இருந்தா அதேதான், 60 வாட்டி வெளியே உங்களோட மூச்சை வெளியே விட்டதுக்கு அப்புறமா நீங்க நிறுத்திடணும், அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஓரளவுக்கு 30 வாட்டி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா உங்களால முடியலன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பிரெக்னென்ட் லேடிஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. லேடிஸ் உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்ஸ் போயிட்டு இருந்தா அந்த டைம்ல இந்த கிரியா பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உங்க பாடி பியூரிஃபை ஆகுற ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கபால்பாதி பண்ணும்போது உங்க பாடியை நீங்க இன்னும் ஸ்ட்ரெயின் பண்றதாக தான் போகும், தவிர்த்து நீங்க ஒன்னும் பெனிஃபிட் அடைய மாட்டீங்க. ஸோ நார்மல் டேஸ்ல நீங்க இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், அதாவது உங்களோட கபால்பாதியை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அது உங்களோட பாடிக்கே அதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எஸ்பெஷலி உங்களோட நேசலை கிளியர் பண்ணிவிடும், உங்க தொண்டையை கிளியர் பண்ணிவிடும். எக்ஸ்ட்ரா நீர் கோக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தலையில, அதுவும் கிளியர் பண்ணிவிடும். ஆனா டெய்லி பண்ணணும். இந்த கபால்பாதி ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க பண்ணலாம். ஆண் பெண் வேரியேஷன்ஸ் இல்லை, எல்லாருமே பண்ணலாம். என்னன்னா பெண்கள் பண்ணும்போது மட்டும் 60x3, அதாவது 60x3 எவ்வளவு வருது? 180. 180 வாட்டி நீங்க உங்க மூச்சை வெளியே விடுறதுக்கு ஒரு நாள் அந்த பயிற்சியை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன்னா உங்களோட அடிவயிற்றுல இருக்கிற கர்ப்பப்பைக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஏற்படும். அதனால நீங்க 60x3, அதாவது 180 தடவை உங்களோட மூச்சை வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க கபால்பாதி மூலமா ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேல அவாய்ட், வேண்டாம். ஆண்கள் 60x6 இல்ல 60x9 இந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ்ல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அதுக்கு மேலேயும் தாண்டறது அவசியமும் இல்லை. ஸோ கபால்பாதி ஒரு கிளாக் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 hour எடுக்கும் நீங்க அதை ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ கபால்பாதி என்ன பண்ணி விடுது அப்படின்னா, டெக்னிக்கலி மெடிக்கலா என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, உங்க மார்பு பகுதி அண்ட் உங்க வயிற்று பகுதிக்கு மிடில்ல ஒரு போர்ஷன் இருக்கு, ஒரு சாஃப்டான ஒரு போர்ஷன். அதாவது உங்களோட லங்ஸ் அண்ட் இதுக்கு மிடில்ல அங்க இருக்கிறது ஒரு லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்க பாடியில என்னென்னலாம் ரியாக்ஷன் இருக்கும். அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்க தோல் பகுதிக்கு கீழே இருக்கிற தசையில இருந்து, நரம்புல இருந்து உங்களோட பாடியில இருக்கிற பிளட் ஸ்ட்ரீம் லைன் வரைக்கும் அதை கரெக்டா பியூரிஃபை பண்றதுக்கும் அதை கரெக்டா ஒர்க் ஆகுறதுக்கு அந்த கிளாக் வைஸை அதை ஆக்டிவேட் பண்ணிவிடும். அந்த கிளாக் ஸ்டார்ட் ஆச்சுனாலே உங்க பாடி ஹெல்தியா இருக்குன்னுட்டு அதை ஒரு சிண்டிஃபிகேஷன். இது மற்றது என்னன்னா, எப்படி ஒரு லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் ஒர்க் ஆகும்? இது உள்ள போகணும். இது உள்ள போய் வெளியே வரும்போதுதான் லிம்ஃபைட்டிக் சிஸ்டமோட கிளாக்கே ஆக்டிவேட் ஆகும். இது லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கபால்பாதி இப்போ எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். நீங்க நார்மலா சுகாசன்ல உட்காரலாம், இல்ல அர்த்த பத்மாசன்ல உட்காரணும் நீங்க ட்ரை பண்ணாலும் அர்த்த பத்மாசன்ல உட்காரலாம். எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ நீங்க அப்படி உட்காரலாம். வெரி இம்பார்ட்டன்ட், மேட்டு இல்ல ஒரு திக் பெட்ஷீட்டோ இல்லைன்னா டவல் போட்டு உட்காருங்க. வெறும் தரையில உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்க பாடியில நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். அது ஈஸியா உங்களோட ஃப்ளோர் இழுக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணாலும் உங்க எனர்ஜி உங்க கூட இருக்கிறது இருக்காது. ஸோ என்ன பண்ணியும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காகவே ஒரு மேட் இல்ல ஒரு டவல், ஒரு திக் கிளாத் போட்டுட்டு உட்கார்றது பெஸ்ட். ஸோ கபால்பாதி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருந்தா நீங்க உங்க ரைட் கையை எடுத்து உங்க மார்பு பகுதியில வச்சுக்கோங்க, லெஃப்ட் கையை எடுத்து உங்க வயிற்று பகுதியில வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும் போது உங்க கட்டை விரல் பாருங்க இங்கதான் டச் ஆகும். அதாவது எங்க உங்க லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் இருக்கோ அங்கதான் டச் ஆகும். டச் ஆனதுக்கு அப்புறமா மூச்சை உள்ள வாங்கிக்கோங்க, எவ்வளவு உங்களால முடியுமோ. அதாவது உங்க மார்பு பகுதியில ஆக்சிஜனை சேர்க்கிறது. அண்ட் மெதுவா
தலை ஆடக்கூடாது, உங்க ஷோல்டர்ஸ் ஆடக்கூடாது. அங்க இருந்து நான் வெளியே தான் மூச்சை விட்டுட்டு இருக்கேன். அதை விடும்போது தன்னாலே இந்த கட்டை விரல் உள்ள போகும். நீங்க கான்சியஸ் ஆகாதீங்க இது போகுதா இல்லையான்னுட்டு. பிராக்டிஸ் பண்ணும்போது தன்னால் ஆகும். நிறைய பேர் கபால்பாதி கிரியா பண்ணும்போது பார்த்திருக்கேன், தலையை ஆட்டிக்கிட்டு ஜோரா பண்றது. அது மாதிரி இல்லை. இப்போ நார்மலி ஒரு ட்ரெயின் பார்த்திருப்பீங்க இல்லையா, ட்ராக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்லோ மோஷனை தான் நீங்க உங்களோட மூச்சிலையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த 60 வாட்டி நான் மூச்சை விடுறத பிராக்டிஸ் பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னு இன்னொரு தடவை பார்க்கலாம். மூச்சு நல்லா உள்ள இழுத்துக்கோங்க, ஃபில் பண்ணிட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. உங்களால முடியல, மூச்சு அடைக்குது அப்பனா ஒரு செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணிட்டு மெதுவா மூச்சை உள்ள வாங்குங்க அண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 தடவை ஆச்சா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப் கொடுத்துட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த 60 ரீச் பண்றதுக்கு மிடில் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கேப்பை கொடுத்து நீங்க ஆக்கியூபை பண்ணலாம். இதுவே ஒரு 20 மினிட்ஸ் ஆக்கியூபை ஆயிடும். ஸோ 60 into 3 ஒரே டைம்ல பண்ண முடியாது. ஒரு வாரம் ஒன்லி 60 பிரெத் கவுண்ட்ஸை நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கபால்பாதி பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு வேரியேஷன் ஆஃப் கபால்பாத்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா ஃப்ரம் சைனீஸ் பிளாக் டைகர் குங்ஃபு அசோசியேஷன். கடந்த சில நாட்கள் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் கத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பஞ்சிங் ஜென்ரலாகவே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம கோவப்பட்டா ஒரு குத்து விடட்டுமா ஒரு பஞ்ச் விடட்டுமா அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? பஞ்ச் வந்துட்டு எப்படி எஃபெக்டிவா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு கத்துக்க போறீங்க. பஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பஞ்சுக்கு ஹேண்ட் வைக்கிறது அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு. இது 5மே வந்து யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5 ஃபிங்கர்ஸும் சேரும் போது தான் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ஹேண்ட் டுகெதர் வைக்கிறீங்க. இது இங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. டுகெதர் ஆல் 5 ஃபிங்கர்ஸ் டுகெதர் இப்படி வைக்கும் போது அதுக்கப்புறம் இங்க வச்சுட்டு இப்படி பஞ்ச் பண்ணுங்க. ஏன் இங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இங்க இருந்து எடுக்கும் போது தான் இதுதான் பவர் ஜென்ரேட் ஆகுற ஏரியா. இங்க இருந்து எடுக்கும் போது தான் உங்களுக்கு பஞ்ச்ல ஒரு பவர் வரும். ஸோ இப்படிதான் நம்ம வந்துட்டு பஞ்ச் பண்ணணும். இந்த பஞ்ச் வந்துட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்மளே வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திடீர்னு ஒரு ஹக் பண்ண வராங்க இல்லைன்னா அடிக்க வராங்க, எந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் பஞ்ச் வச்சே நம்மள ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு என் கூட இந்த 4 டெக்னிக்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு நிதிஷா என்னோட பார்ட்னர் இருக்காங்க. நிதிஷா, வெல்கம் டு தி ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம பஞ்சஸ் பத்தி கத்துக்க போறோம். இது வரைக்கும் பஞ்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எஸ். ஸோ எப்படி பஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு காமிங்க. ஸோ இந்த ஹேண்டை இப்படி வைங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க, டுகெதர் வைங்க. இங்க இந்த பார்ட்ல இருந்து எடுத்து இந்த பார்ட்ல இருந்து பஞ்ச் ரிலீஸ் பண்ண போறீங்க. ஓகே? ஸோ இப்படிதான் நம்ம வந்து பஞ்ச் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்மள எப்படி டிஃபெண்ட் பண்றது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இப்போ ஒருத்தவங்க நம்மள ஹக் பண்ண வராங்க. ஹக் பண்ண வரும்போது ஹக் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, ஸோ ஹக் பண்றது எப்படி வருவாங்க? நல்லா ஹக் பண்ணுங்க. இப்படிதான் வந்து ஹக் பண்ண வருவாங்க. கரெக்டா? ஸோ அதுல வந்து ஒரு நெகட்டிவ் இன்டென்ஷனோட ஹக் பண்ண வராங்க அப்படின்ற போது நம்ம பஞ்சஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஹக் பண்ண வராங்க, அதை லைட்டா மிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்ல நம்ம வந்து பவர் எடுத்து ஃபேஸ்ல, எஸ் ஃபேஸ்ல இப்படி இங்க பஞ்ச் பண்றோம். இப்படி பஞ்ச் பண்ணும் போதே வந்து ஒரு செகண்ட் வந்து அவங்களுக்கு நோஸ்ல பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிளாங்க் ஆயிடும். அண்ட் அந்த சிச்சுவேஷன்ல நீங்க உங்களை சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு மிஸ் பண்ணி இப்படி பஞ்ச் பண்றோம். ஓகே, நீங்க இப்போ ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நான் ஹக் பண்ண வரேன், பஞ்ச் பண்ணுங்க. ஹக். அது வந்துட்டு நல்லா பஞ்ச் பண்ணும்போது இன்னொன்னு வந்துட்டு ஹேண்ட் வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஃபுல் நல்லா இங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணும் போது தான் உங்களுக்கு இங்க இருந்து பவர் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த பார்ட்ல இருந்து இப்படி பவரை ரிலீஸ் பண்ணி பஞ்ச் பண்ண பழகுங்க. ஓகே, ஹக் பண்ணுவாங்க, இங்க போறீங்க, மிஸ் பண்றீங்க, இங்க இருந்து பஞ்ச் பண்றீங்க. எஸ். ஓகே, ஸோ இது ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். சிம்பிளான விஷயம் கூட. நீங்க கரெக்டா பஞ்ச் பண்ணு இங்க இருந்து பஞ்ச் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க உங்களை சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டெக்னிக் பாருங்க. திருப்பி அவங்க ஹக் பண்ண வராங்க. இந்த பார்ட்ல இருந்து 2 பஞ்ச், டபுள் ஹேண்ட் பஞ்ச். ஸோ இங்க இருந்து டபுள் ஹேண்ட் பஞ்ச் பவரா எடுத்து டபுள் ஹேண்ட் பஞ்ச் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இந்த பஞ்ச் பண்ணும்போது ஹக் பண்ண வராங்க. ஸோ இந்த பார்ட் வந்து நீங்க இப்படியும் பஞ்ச் பண்ணலாம், இப்படியும் பஞ்ச் பண்ணலாம். பஞ்சஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இப்படி பண்ணலாம், இன்னொன்னு இப்படி பண்ணலாம். ஸோ நீங்க இப்படி பண்ணும்போது தான் இந்த பார்ட்ல கரெக்டா லாக் ஆகும். அந்த ஹேண்ட் அந்த பாடி சைன்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணும்போது தான் கரெக்டா புஷ் ஆகும். அதுவே இப்படி பண்ணீங்க அப்படின்னா பஞ்ச் இறங்குமே தவிர அவங்களால புஷ் ஆக முடியாது. அதுதான் வந்து பாடி சைன்ஸ். ஸோ இந்த டெக்னிக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றீங்க, ஹக் பண்ண வந்துட்டாங்க, ஸோ ஐயோ ஹக் பண்ண வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆகாம அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோங்க. ஸோ இப்போ ஹக் பண்ண வரும்போது லைட்டா மிஸ் பண்ணி இப்படி புஷ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஆப்போனன்ட் உங்களை விட்டு தள்ளி விலகி போயிடுவாங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்க அப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிதிஷா. இப்போ நான் உங்களை ஹக் பண்ண வரேன், நான் நிஜமாய் டைட்டா ஹக் பண்ணுவேன். எஸ், ஓகே, ஃபைன். ஸோ அதுதான் இது ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். இந்த பஞ்சும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க பவர் எடுக்கிறதுக்கு பஞ்ச் பேக்ல ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஹியூமன்ஸ் கிட்ட ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம 3rd டெக்னிக் போலாம். இப்போ இதே மாதிரி பஞ்ச் வந்து இப்போ நம்ம செஸ்ட் இந்த ஏரியால பார்த்தோம். அடுத்து இங்க மிஸ் பண்ணி ஒன்னு த்ரோட்ல, இன்னொன்னு ஸ்டமக்ல, இந்த பார்ட்ல. த்ரோட் அப்படின்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இந்த பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வராங்க அப்படின்னா சே அகைன் சே. எஸ். ஸோ இந்த பார்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரோட் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப பவர் இருக்காதீங்க. பஞ்ச் பேக்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி உங்க பவரை ஏற்றிக்கலாம். இந்த டெக்னிக் ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். ஏன்னா நீங்க வந்து ஸ்டமக் அண்ட் த்ரோட் 2 பார்ட்லயுமே வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்கீங்க. ஓப்பன் ஒரு செகண்ட் வந்து த்ரோட்ல அட்டாக் ஆகும் போதே வந்துட்டு அவங்களுக்கு பிளாங்க் அவுட் ஆயிடும். பிளஸ் உங்களை விட்டு தள்ளி விலகியும் மூவ் பண்ணிடுவாங்க. 4th டெக்னிக் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சோட சேர்த்து கொஞ்சம் மிஸ்ஸிங்கும் இருக்கு. இப்போ பஞ்ச் பண்ண வராங்க, இங்க இருந்து மிஸ் பண்ணி இந்த பார்ட்டை விலக்கி இந்த பார்ட். எஸ். ஸோ இந்த கரெக்டா இந்த ஹியர் பார்ட்ல வந்து நீங்க வந்து அட்டாக் பண்றீங்க. இது என்னோட ஸ்லோவா காமிக்கிறேன். இங்க மிஸ் பண்றீங்க, இந்த பார்ட்ல இப்படி அட்டாக் பண்றீங்க. ஓகே. ஸோ இப்படி அட்டாக் பண்ணும்போது பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ட் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், நீங்க உங்களையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஒரு கேர்ளுக்கு எந்த மாதிரிலாம் அட்டாக் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹக் பண்ண வருவாங்க, இல்லை செயின் ஸ்நாச் பண்ண வருவாங்க, ஹேண்ட் பேக் புல் பண்ண வருவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே வந்து நீங்க இந்த பஞ்ச் பண்ணியே வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பிகினர் இருந்தால் பில்லோல பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பவர் ட்ரைனிங்க்கு பஞ்ச் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 எஃபெக்டிவான சிம்பிளான டெக்னிக்ஸ் பஞ்சஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பா பெனிஃபிட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இன்னும் சஜஷன்ஸ்க்கு நீங்க பிளாசம் டைகர்ஸ் எங்க ஃபேஸ்புக் பேஜ்ல எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் பல டெக்னிக்ஸோட நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். until then நன்றி, வணக்கம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ், அதாவது வந்து தோலில் வர விரிமானங்கள். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோங்க. யாருக்கெல்லாம் இது வரும், ஏன் வருது, அண்ட் வாட் கேன் வி டூ அபவுட் இட். ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் என்ன? ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் வந்து எங்கள் லாங்குவேஜில், அதாவது மெடிக்கல் லாங்குவேஜில் இது பேர் ஸ்ட்ரையே டிஸ்டன்ஸே அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்ட்ரையே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எந்த சுச்சுவேஷனில் வருது, அதுக்கு முன்னே வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஸ்கின்ல என்ன காம்போனன்ட் இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும்போது நம்ம ஸ்கின்ல என்ன நடக்குது. ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட் இருக்குங்க. மேலாப்பில் இருக்கிறது தான் எபிடர்மிஸ் அப்படிங்கிற லேயர், அதுக்கு இடையில இருக்கிறது வந்து உங்களுக்கு டெர்மிஸ் அப்படிங்கிறது, அதாவது எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது டெர்மிஸ். இந்த டெர்மிஸில் தான் வந்து உங்களுக்கு நிறைய நர்வ் ஃபைபர்ஸ், அப்புறம் ரத்த குழா, ஸ்வெட் கிளான்ஸ், இது எல்லாமே இந்த டெர்மிஸில் தான் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து ஃபேட் டிஷ்யூ. ஸோ இந்த டெர்மிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் நம்ம ஸ்கின்ல. ஏன்னா நம்ம ஸ்கின்னு கூடிய ஒரு இன்பார்ன் கெப்பாசிட்டி, எலாஸ்டிக் கெப்பாசிட்டி, அதாவது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஸ்கின்னை இப்படி பிடிச்சி புல் பண்ணீங்க விட்டுட்டீங்கன்னா திருப்பி அது நார்மல் ஆயிருது. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்றது. ஒரு ஸ்கின் அப்படின்னு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எடுத்தோம்னா ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் அதை புல் பண்ணும்போது இட் கேன் கோ பேக் டு இட்ஸ் நார்மல் ஷேப் ஆர் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். இந்த டெண்டன்சி வந்து இலாஸ்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் தான் கொடுக்குது நம்ம ஸ்கின்ல. இந்த இலாஸ்டின்ங்கிற ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு இட் இஸ் பிரசன்ட் இன் த டெர்மிஸ் ஆர் தான் ஸ்கின்ல டெர்மிஸ்ங்கிற மிடில் காம்பனன்ட்ல இருக்கும். எந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஸ்கின் வந்து பியாண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி டு ஸ்ட்ரெச், அதுக்கு மேலேயும் ஸ்ட்ரெச் ஆகுதோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மிஸோட காம்பனன்ட்ல இந்த இலாஸ்டின் வந்து உடஞ்சு போயிடுது. ஸோ அந்த ஒரு பிரீச் ஒரு பிரேக் வரும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ங்கிறது ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு.
ஸோ அந்த பிரீச் ஒரு பிரேக் எப்போ வருது, எப்போ வந்து இந்த கெப்பாசிட்டிக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரெக்னன்சி. இதுதான் மோஸ்ட் காமன் இல்லையா. 90% ஆஃப் ப்ரெக்னென்ட் விமன் வில் ஹேவ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் டியூரிங் தட் ப்ரெக்னன்சி. யூஸ்வலி வந்து லேட்டர் ஏஜில் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஆர் லெஸர் வர்சஸ் கம்மி ஏஜில் யங்கர் ஏஜில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு யூஸ்வலி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுங்கிறது வந்து ப்ரெக்னன்சியில் ஆஃப்டர் த 5th month வந்து வர ஆரம்பிக்குது. இனிஷியலாக பார்க்கும்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இட் பிகம்ஸ் ஒயிட், அதாவது ஒரு ரொம்ப ஒரு சில்வரி ஒரு ஒயிட்டாக வந்து மாறிடுது உங்களுக்கு. ஸோ ப்ரெக்னன்சி தவிர வேறு என்ன சுச்சுவேஷனில் வந்து வெயிட் கெயின் இருக்க போகுது? பியூபர்ட்டி, அதாவது வந்து அடோலசன்ஸ் ஒரு பியூபர்ட்டி டைம் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து மசில் பில்டிங் அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக போட ஆரம்பிப்பாங்க. ஸோ 40% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 70% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அரவுண்ட் த பியூபர்ட்டி பீரியட். இது தவிர வந்து எனிபடி ஹூ ரேப்பிட்லி கெயின்ஸ் வெயிட், ரொம்ப அதிகமாக வெயிட் கெயின் பண்ணுறவங்க, ஒரு விதின் அ பீரியட் ஆஃப் ஒரு 3 months 4 months ஒரு 10 கிலோ 15 கிலோன்னு கெயின் ஆகிறவங்களும் சரி, இல்லைன்னா ரொம்ப ரேப்பிட் வெயிட் லாஸ் அப்படி அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர்றது ரொம்ப காமன் உங்களுக்கு. ஸோ வித் ஆல் தீஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து மென்னுக்கு தான் ஜாஸ்தி வருமா இல்லை ஃபீமேல்ஸுக்கு ஜாஸ்தி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் மென் அண்ட் விமன் கேன் கெட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ், பட் விமன் கெட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மோர் காமன்லி தென் மென் பிகாஸ் ஆஃப் வெயிட் கெயின் இஷ்யூஸ் அரவுண்ட் சர்டன் ஏரியாஸ். அண்ட் மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எப்படி ஆகும், இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்க, நிறைய ஜிம் போயிட்டு மசில் எக்ஸஸாக பில்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அரவுண்ட் தி அப்பர் ஏரியா. மென் ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தி அப்பர் ஏரியா, அதாவது அரவுண்ட் தி ஆர்ம்ஸ் ஆர் பேக் ஆர் ஆர்ம்ஸ்லேயே பின்னாடி பகுதி எங்கே வந்து அந்த மசில் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ, அண்ட் ஆல்சோ லோவர் பேக், இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து உங்களுக்கு மேல்ஸ் ஹேவ் மோர் ஆஃப் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். வெரஸ் ஃபீமேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த செஸ்ட், பிரெஸ்ட் ஏரியாஸ், இல்லைன்னா பட்டக் ஏரியாஸ், தைஸ், அப்டமன், இந்த மாதிரி ஏரியாஸில் தான் வந்து மோர் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கிற ஏரியாஸில் வந்து விமன் டென் டு கெட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, உடனே நெட்டை போய் பார்த்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணலாமா, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பட் ரிசர்ச் படி பார்க்க போனால் வாட் கேன் அவாய்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிறது, நம்பர் 1, மெயின்டைன் அ ஹெல்தி டயட். உங்களுக்கு அடோலசன்ஸ், அதாவது உங்கள் பசங்க வந்து they are nearing that 9-10 years of age னா முன்னாடியே வந்து put them in an active sport such that the body வந்து doesn't gain too much of weight during the puberty period. செகண்ட்லி வந்து உங்களுக்கு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம பசங்களோட ஒரு நார்மல் டயட் ஆயிடுச்சு இப்போலாம். இப்போ அந்த ஒரு வெஸ்டர்னைஸ்ட் கார்போஹைட்ரேட் ரிச் சுகர் ரிச் டயட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி அரவுண்ட் தி அடோலசன்ஸ் பீரியட், we see a lot of children who are very overweight. So preferably வந்து cut down on the junk diet and give them a healthy diet. Make sure that they are in an active sport. Children are involved in active sports. So that is very important. Pregnancy பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா always maintain a steady weight gain. சடன்லி ஒரு 5th month 6th monthல திடீர்னு ஒரு வெயிட் கெயின் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து இன்க்ரீஸ்டாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வந்து ஒரு சர்டன் வெயிட் கெயின் 10 to 12 kgs இஸ் அ நார்மல் வெயிட் கெயின் டியூரிங் ப்ரெக்னன்சி. உங்கள் பர்டிகுலர் ப்ரெக்னன்சி, உங்கள் பாடி டைப்புக்கு உங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்து என்ன இத்தனை அளவு வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கலாம்னு சொல்லியிருக்கும் போது அதை வந்து ட்ரை டு கெயின் தட் வெயிட் கிராஜுவலி ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஒரு 5th month ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணலான்னா யூ கேன் யூஸ் ப்ராடக்ட்ஸ் டு மசாஜ் அண்ட் மாய்ஸ்சரைஸ் த அப்டமன் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் த தை விச் டென் டு எக்ஸ்பேண்ட். அதாவது இது என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிலிகான் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆர் வந்து உங்களுக்கு ஈவன் சென்டினெல்லா ஏஷியாட்டிகா அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க, ஒரு பிளான்ட் பேஸ்ட் காம்பவுண்ட். அது வந்து சம் ஸ்டடீஸில் வந்து இட் ஷோஸ் டு கிவ் சம் பெனிஃபிட். ஆர் ஈவன் ஆல்மண்ட் ஆயில் in some studies shows that அது மசாஜ் பண்ணும்போது மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாகும் போது it reduces the stretch marks அப்படின்னுட்டு. So with this you can help massage the areas around the abdomen and ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்க, ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. கோகோ பட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு it is not proven to give any much benefit ஒன்றும் கொடுக்கறது இல்லை. You can use a good moisturizer also to help with the moisturizing the skin well throughout your pregnancy. So இது எல்லாமே வந்து it will help well and also have a good healthy diet rich in vitamin A, vitamin C and zinc. So this will also help maintain your skin's elasticity. And of course வந்து உங்களுக்கு weight gain பண்றவங்க வந்து it is very essential to maintain a good and healthy diet. Apart from this, medical management என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, certain creams do help. ஆனால் இந்த க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் பீப்புள் போடக்கூடாதுங்கிறது சில வகையான க்ரீம்ஸ் இருக்கும், அது நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அதர்ஸ் நான் ப்ரெக்னென்ட் பீப்புளுக்கு ரெட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது which do help
in bringing down the stretch marks. ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடர்மபிரேஷன் ஒரு ஸ்கின் பாலிஷிங்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு மேலாப்பில் இருக்கிற 6 to 8 லேயர்ஸ் எடுக்கும்போது கீழே இருக்கிற ஸ்கின் புது ஸ்கின் வரும்போது அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இது தவிர வந்து டெர்மா ரோலர் அப்படிங்கிறது ஒரு தெரப்பிங்க. இது வந்து நம்ம கொலாஜன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இலாஸ்டின் அண்ட் கொலாஜனை வந்து ரீபில்ட் பண்ணி அந்த ஸ்கார்ஸை வந்து குறைக்கிறதுக்குரிய ஒரு தெரப்பி இது. லேசர்ஸ் ஆல்சோ ஹெல்ப் இன் சம் வேஸ் அண்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ், அதாவது மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும் உங்களுக்கு. பட் அது வந்து உங்களுக்கு when you talk to your doctor, when you talk to your dermatologist, you'll be able to get better options as far as scar therapy is concerned. But despite all this, you should remember, as far as pregnancy is concerned, striae are the scars of our brave pregnancy. So don't be ashamed of them. And you can reduce your scars, but you can't make them disappear altogether. So எப்பவுமே ஒரு realistic expectation ஓட உங்க டாக்டர் அணுகுங்க. Have a nice day. வணக்கம். ஔவையார் எழுதுனதுல முக்கியமான ஒன்று கொன்றை வேந்தன். இல்லை மொத்தம் 91 வரிகள் இருக்கு. இது ஒரு ஒற்றை வரி வாசகம் தான் எல்லாமே. மொத்தம் 91 இருக்கு. அதில் இடையிலேருந்து நாம் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து 16வது வாசகம். அத்தனை பேருக்கும் மிகவும் வேண்டிய ஒரு வாசகம்னு தோணுது. அது இன்றைய காலகட்டத்துக்கு அது மிகவும் பொருத்தமான ஒரு வாசகம்னு தோணுது. கிட்டாதாயின் வெட்டன மர, இதுதான் அந்த வாசகம். கிட்டாதாயின் வெட்டன மர. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து மறந்துடுங்க. இது எப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஔவையார் சொன்னது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம எந்த ஒரு செய்தித்தாள் எடுத்து பார்த்தாலுமே படிக்கும் போதே பகீர்னுங்குது. அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம். ஏன்னா எனக்கு கிடைக்கல, அதனால நான் இந்த வன்முறைக்கு பயன்படுத்தினேன் அப்படின்னு படுத்துறாங்க. அது வந்து நம்ம விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கே புரிஞ்சிருக்கும் என்று சொல்லிட்டு. ஏன்னா இது குறிப்பாக இளைஞர்களுக்கு வேண்டிய ஒரு வாசகம் தான் இது. கிட்டாதாயின் வெட்டன மர, இது கிடைக்கலையா பரவாயில்ல மறந்துட்டு அடுத்தது போங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அது ஏன் இது இல்லைன்னு என்னால் வாழவே முடியாது அப்படிங்கலாம் நினைக்கிறாங்க இல்லையா? எந்த அளவுக்கு தவறான விஷயம் அப்படின்னா, உண்மையிலேயே வாழ வேண்டிய ஒரு வயதில், ரொம்ப வாழ்வின் வசந்த காலத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயதில் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வன்முறையை பிரயோகித்து இது எனக்கு கிடைக்கலங்கனாலும் இப்படி போயிட்டேன் அப்படின்னும் போது இருவருடைய வாழ்க்கை வீணாகிறது. யோசிச்சு பாருங்க, அவங்க இருவர் மட்டுமே அவர் பெற்றோர்களுக்கும் சேர்த்து தான் எத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஒரு நல்ல விஷயமாவே பார்ப்போம். அதை கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனையோ விஷயங்கள் கிடைக்காம போகலாம். அப்படி கிடைக்காம போறதுக்காக அதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வீணடிச்சுக்கணுமா அப்படின்னா வேண்டாம். அது கிட்டாது என்று தெரிந்தால், கிட்டாது ஆயின் ஒரு வேளை கிடைக்காமல் போகும் என்பதாக உண்டானால் வெட்டன மர, அப்போதே மறந்துடுங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நல்ல வாசகம் பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இளைஞனும் மனதில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாசகம், ஒவ்வொரு பெற்றோரும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய வாசகம். ஏன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நான் வாழ்க்கையில் நல்லா வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு. ஏன் அந்த ஒரு வருத்தத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் அந்த ஒரு சோகத்தை கையிலேயே மனசுலேயே வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கீங்க? வேண்டவே வேண்டாம். அது கிடைக்காத விட்டுடுங்க, மறந்துடுங்க. அடுத்து வேற ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க, வேற ஏதோ முயற்சிட்டு பாருங்க, மிக நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் அது, வேற ஒன்றுமே இல்லை. கிட்டாதாயின் வெட்டன மர. இது பள்ளிப்பாடத்திலேயே சொல்லிக் கொடுத்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, என்ன பள்ளிப்பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏமாற்றங்கள் தான் கடைசி வரைக்கும் மனிதனை தொடர்ந்து துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம பார்க்குறோம், இந்த செய்தித்தாளில் படிக்கிற போதெல்லாம் கூட நீங்கள் இது கிடைக்கவில்லை என்பதற்காக யாரெல்லாம் வன்முறை ஈடுபடுகிறார்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஒரு அடோலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்க தான். அதாவது பள்ளி பருவத்தை முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய அது மாதிரியான பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அல்லது அதை விட சற்று வயது அதிகமாக இருந்தால் கூட இன்னும் மனதளவிலே அதை விட்டு வெளியே வராதவர்கள், அவர்கள் தான். இதுதான் ஒரு அடோலசன்ட் ஏஜ் அப்படி சொல்லுவாங்கன்னா, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் விடலை பருவம் தமிழில். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது கிடைக்கல அப்படின்னா மனசுக்குள்ளேயே போட்டு குமைஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லையா? அந்த குமைதல் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு சொல் அது தமிழில். இது மாதிரி தான் குமைந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வெட்டன மர, அப்போயே மறந்துடணும். நம்ம என்னென்ன பார்க்குறோம், இது கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது, அப்போயே மறந்துடுங்க. வெட்டன மர, இதுதான் மிக முக்கியமானது. ஆக இரண்டு சொல்றாங்க. முதல்ல ஒரு கண்டிஷனல் ஃப்ரேஸ், அது கூட இன்னொன்று வருது. அது என்னன்னா ஒரு நிபந்தனை. இது மாதிரி இருந்துன்னா இது பண்ணணும். எப்போ அப்படின்னா, வெட்டன மரம் சும்மா வச்சு மறந்துட சொல்லலை, கிட்டாது என்று தெரிந்தால் மறந்து விடு. அதுதான் மறந்துடணும் அவங்க சொல்லவே இல்லை எடுத்த உடனே. முதல் நிபந்தனை கிட்டாதாயின், கிட்டாது அப்படின்னு தெரியும். அது எப்பெல்லாம் பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சென்னை மாநகரத்தில் மையப்பகுதியில் ஒரு தனியாக ஒரு வீடு வாங்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன். எத்தனை நாள் அந்த ஆசையை வச்சுக்கலாம் பாருங்க. எதுவும் ஒரு சமயத்தில் நமக்கு தெரியும், இது நம்மால் முடியுமா முடியாதா, நம்ம வாழ்க்கையில் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு தெரியும்.
அத்தனை பேருக்கும் அத்தனை விருப்பங்களும் சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. உலகில் சர்வ வல்லமை பொருந்திய ஒரு மனிதனுக்குமே கூட ஏதேனும் ஒன்று விருப்பம் இருந்திருக்கலாம், சாத்தியம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் தான் இல்லை. இப்போ சென்னை மாநகரத்தில் மையப்பகுதியில் எனக்கு ஒரு வீடு வேணும், தனி வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதற்காக 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது முடியாத போல தோணுச்சு அப்படின்னா உடனே அதை மறந்துடுங்க. இனிமேல் அந்த விருப்பம் வேண்டாம், அதை மறந்துடுங்க. அப்போ பாருங்களேன், எது மாதிரியான ஒரு ஆலோசனை பாருங்களேன். இது நீங்கள் எதுவரையில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமான்னா அது எந்த அளவுக்கு கிட்டும்ங்கிற சாத்தியம் இருக்கோ அது வரைக்கும் மனசில் வச்சுக்கலாம், இல்லைன்னா அது மறந்துடணும். அவ்வளோதான். இது குழந்தைகளுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா அப்படிதான். குழந்தைகள் பார்க்குறாங்க, இப்போ கூட இருக்கிற ஒரு பையன் காரில் வந்து இறங்குறான், தன் கூட இருக்கிற ஒரு பையன் ஒரு பெரிய மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்குறான், இவன் மட்டும் நடந்து போகிறான். அப்படிங்கிற போது 2 முறை 3 முறை அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லணும், இது வந்து நம்மளால் இப்போதைக்கு முடியாது, இது நமக்கு கிட்டாத ஒரு விஷயம், தயவுசெய்து மறந்துடு. எல்லா பெற்றோரும் சொல்லுவாங்க. சொல்லுகிற போது மனசு கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் நடைமுறை அப்படிங்கிறத புரிய வைக்கணும். இல்லை கவலைப்படாதப்பா, இன்னைக்கு வேணா நாளைக்கு வேணா காரில் ஆச்சும் போகிறேன் அப்படின்னு ஒரு தவறான வாக்குறுதி கொடுக்கவே வேண்டாம், ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் தரவே வேண்டாம். ஏன் அப்படின்னா இது கிட்டாது, இது உடனடியாக மறந்து விட வேண்டும்ங்கிற அந்த செய்தி அவனுக்கு சென்று சேர வேண்டும். அது மிக முக்கியம். எது நினைவில் கொள்ளலாம், எதை உடனடியாக மறந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. இதை வச்சுக்கோ, இது முடியும் அப்படின்னா தயவுசெய்து மனசு வச்சுக்கோ, தொடர்ந்து இதுக்காக போராடிக்கிட்டே இருக்கு, இன்னைக்கா ஒரு நாள் கிடைக்கும். இல்லை இது கிடைக்காது அப்படின்னு தோணிச்சு அப்படின்னா நாளெல்லாம் வேண்டாம், அந்த கணமே மறந்துடணும். அதுக்கு தான் வெட்டன மர அப்படிங்கிறது. இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த வாசகம் எந்த அளவுக்கு மிகவும் யதார்த்தமான ஒரு வாசகம், ஒரு மிகவும் தேவையான ஒரு அறிவுரை அப்படின்னு பார்ப்போம். கிட்டாதாயின் வெட்டன மர, மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசகம். என்ன, இது கிட்டாது என்று எதுவெல்லாம் தோன்றுகிறதோ, இது நம்முடைய சக்திக்கு மீறியது என்று எதுவெல்லாம் தெரிகிறதோ, நம்முடைய இயல்புக்கு மாறானது என்று எதுவெல்லாம் தெரிகிறதோ அதையெல்லாம் அப்பொழுதே அந்த கணமே அந்த நொடியை மறந்துவிடு. அவ்வளவுதான், கிட்டாதாயின் வெட்டன மர. சரி, இந்த வாசனுடைய அடுத்த நிலைக்கு போகும், அடுத்த படிக்கு போகும். அதுதான் இன்னும் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, கிட்டாதாயின்னு எப்படி தெரியும்? அதான் மிக முக்கியமான. எல்லாம் கேட்கக்கூடாது, இது கிடைக்காது நீங்க எப்படி சொல்லுவீங்க, எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அது யார் முடிவு பண்றது அப்படின்னா இங்கதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கிட்டாது என்று யார் சொன்னாலும் அதுல பார்க்குறோம் ஏன் சொல்றாங்க, கிட்டாதுங்கிற என்ன காரணம் சொல்றாங்க அது பார்க்குறோம். எனக்கு இன்னும் படிப்பு இல்லை, வேலை இல்லை, இன்னும் படிப்பு முடிச்சு என்னை விட மிக அதிகமாக படித்தவர்களுக்கே கடந்த 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக நல்ல வேலை கிடைச்சி நல்ல சம்பளம் கிடைக்கல அப்படிங்கிற போது, அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த அளவுக்கு தகுதி என்னிடம் இல்லை என்கிற போது இது கிட்டாதுங்கிறத நான் தான் புரிஞ்சுக்கணும். நான் அதிகமாக படிக்கல, எனக்கு மிகச்சிறந்த பணி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதிக அளவில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, நான் என்னால் சொந்தமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக வருவதற்கான எந்த ஒரு சூழலும் இல்லை என்கிற போது இது கிட்டாதுங்கிறத எனக்கு புரிஞ்சிருக்கணும். கிட்டாதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம், அதை நம்ம ஏற்றுக்கணும். பல பேர் ஏற்றுக்கல, எல்லாமே ஒரு கற்பனை உலகத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அதுலேருந்து வெளியே வருவதற்காகத்தான் சொல்லி கொண்டு இருக்கும். ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க, தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சொல்லிக்கிற போதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வானம் உங்கள் கையிலே உலகம் உங்கள் பையிலே அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய், அப்படிலாம் இருக்கவே முடியாது. எது கிட்டுமோ அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறாங்க முதல்ல பார்க்கணும், அதுதான் மிக முக்கியம். அதற்கு அப்புறம் தான் அடுத்தது எல்லாமே. ஆக ஆசைப்படுவதற்கு முன்பாகவே அது உண்மையிலேயே அடைவதற்கான சாத்தியங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் மிக முக்கியமானது. ஆசைப்படுவதற்கு முன்பாகவே அதை அடைவதற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஆசைப்பட்டா பரவாயில்ல. அதுக்காக எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு ஓலை குடிசைக்குள்ள இருந்துகிட்டு நீ வந்து ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசைப்படாத அப்படின்னு கிராமத்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய ஆசைக்கு தடை போட வேண்டும் என்பது இல்லை. அதனால ஆசை எப்போதுமே சாத்தியங்களின் பால்பட்டு இருக்கணும். அதனால நம்ம நிறைவேற்றக்கூடிய சாத்தியங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சுதான் ஆசைப்படணும். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அது கிட்டுமா அப்படின்னு பாருங்க. முதல்ல ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்து சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான், ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு மாடி மேய்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த காலத்துல ரொம்ப பழைய பழமொழி அது. என்ன அப்படின்னா, தாசில் பண்ணுதுன்னா அதிகாரம் பண்றது, எல்லாரும் அதிகாரம் பண்றது. சரிங்களா, எல்லாரும் அதிகாரம் பண்ணணும், ஆசை இருக்கு. ஆனா நமக்கு இருக்கக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னா, மாடி மேய்க்கக்கூடிய அளவுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கு. அப்படின்னா அவர் தன்னை குறைத்துக் கொள்வதற்காக சொல்லவில்லை, ஆசைகள் அளவு கடந்து போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல விஷயம் தான் அது. அப்படிதான் நம்ம பார்க்கணும், நேர்மறையாக பார்ப்போம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது கிட்டாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா. அப்ப தயவு செய்து மாடு மேய்ப்பதற்குத்தான் அதிர்ஷ்டம் எடுக்கிறது சொன்னால் இதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் என்று பாருங்கள். இன்று 2 மாடுகளாக இருப்பது நாளைக்கு 20 மாடுகளாக வளர்த்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆக இதெல்லாம் நடைமுறை சார்ந்த அறிவுரைகள், ஆலோசனைகள், வழிமுறைகள். இதெல்லாம் இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக எடுத்த உடனே என்ன சொல்றாங்க ஔவையார், கிட்டாதாயின், அதுதான் ஒரு பாதி.
அது முதல்ல முடிவு பண்ணுங்க. கிட்டுமா கிட்டாதா அது முதல்ல முடிவு. இல்லை இது ஒரு நாள் எட்ட முடியக்கூடிய ஒரு உயரம் தான், இந்த உயரம் எனக்கு எட்டும் அப்படின்னு தோணுன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் முயற்சிக்கலாம். தாவி தாவி குதிக்கிறேன், என்னால் எந்த அளவுக்கு உயரமாக குதித்தாலும் என்னால் அந்த உயரத்தை எட்ட முடியல வச்சுக்கலாம். அப்போ அது வீழ்ந்தானே. இதை பற்றி ஒரு கதை கூட நம்ம படிச்சிருக்கோம், பள்ளிக்கூடத்துலேயே வந்திருக்கு. என்ன ஒரு நரி வரும், ஒரு திராட்சை மேலே இருந்து ஒரு கொடியில் தொங்கிட்டே இருக்கும், எட்டி குதிச்சு பார்க்கும், அதுக்கு முடியவே முடியாது. திராட்சை பார்த்து அதனால எட்டவே முடியாது. உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியோட போயிடும். அந்த விரக்தி தேவையில்லை. அதுதான் ஔவையார் கிட்ட கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம். விரக்தியின் காரணமாக இது விட சொல்லல, யதார்த்தத்தின் பால்பட்டு சாத்தியத்தின் பால்பட்டு இது இயலுமா இயலாதான்னு பாருங்க. இது கிட்டும் என்று சொன்னால் தயவு செய்து அதற்காக முயற்சி எடுங்கள். ஒருவேளை இது கிட்டாது என்பது தீர்மானமாக தெரிந்துவிட்டால் கிட்டாதாயின் வெட்டன மர, அப்போதே அது மறந்து விட்டு வேற வேலை பண்ணி போறீங்க. எதுக்கு சும்மா இதுக்கு பின்னால அறிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் மிகவும் யதார்த்தமாக கிராமங்கள்ல ஒவ்வொரு சொல்லக்கூடியதுதான். எதுக்கு சும்மா கிடைக்காத விஷயத்துக்காக அறிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அதுதான் இது கிட்டாதாயின் வெட்டன மர. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. பெற்றோர்கள் மத்தியில் நிறைய சந்தேகம், எந்த மாதிரி ஸ்கூலில் போட்டால் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ரீசெண்டாக கூட ஒரு பேரண்ட் இமெயில் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நான் வந்து குழந்தைய வந்து ஐசிஎஸ்சி ஸ்கூலில் 2 பேரையும் சேர்த்திருக்கேன், இதுக்கே நிறைய ஃபீஸ் கொடுத்துட்டேன், ஆனால் அவனை வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையோ மற்ற விஷயங்கள்லையோ அனுப்ப முடியாமல் இருக்குது, ஏன்னா இந்த சப்ஜெக்டே அவங்களுக்கு வந்து நிறையா இருக்குது, நான் பண்ணது தப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வந்திருக்கு. இதில் வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, முதல்ல பெட்ரிகுலேஷன் இருந்தது, அப்புறம் வந்து அது சமச்சீராக மாறிச்சு. அதாவது 3 போர்டு சேர்ந்து சமச்சீர்னு மாற்றணும். அப்புறம் சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது, இன்டர்நேஷ்னல்லி ஐஜிசிஎஸ்சி, ஐபி, இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்னன்னா கடைசியில் அந்த 10th-லையோ 12th-லையோ வரும்போது ஒரு சர்டிஃபிகேட், இந்த ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்ன்றது வந்து கொடுக்கறதுக்கு வரக்கூடிய போர்ட்ஸ் தான் இது. இதனால வந்து குழந்தைங்க வந்து பெட்டர் ஆர் வர்ஸ் ஆகிறது கிடையாது. ப்ளீஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படிப்பட்ட ஸ்கூலாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 5 years, அதாவது அந்த எல்கேஜிலேருந்து 3rd standard வரைக்கும் பேசிக்கான அடிப்படை ஸ்கில்ஸ் செட் பண்ணணும். இதில் வந்து சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 10 yearsக்குள்ள டிசிப்ளினுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர், அதாவது ரெகுலராக சைல்டு வந்து ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கூல் செட்டில் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸுக்கு அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த போர்டா இருந்தாலும் முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ வந்து ஒரு சில போர்டு பேர் சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபீஸ் அதிகமா வாங்குறது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இதுவுமே வந்து பெற்றோர்கள் மத்தியில ரொம்ப ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கு. நம்ம அதிகமா செலவழிச்சா பெட்டரா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இதுல வந்து மாண்டசரி போடணுமா, வால்டாஃப்ல போடணுமா, ஃப்ரோபல்ல போடணுமான்னு சொல்லி கிண்டர் கார்டன் ஏஜ்ல இருந்தே நம்மளுக்கு வந்து குழப்பங்கள் இருக்கு. எந்த சிஸ்டமா இருந்தாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல டெவலப் ஆனது. அந்த டைம்ல அந்த சயின்டிஸ்டோ எஜுகேட்டரோ அதுல வந்து நிறைய டிஃபரன்ஸ் பார்த்ததுனால அது வந்து ஒரு மெத்தட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மரியா மாண்டசரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாண்டசரி மெத்தட், அவங்க ஆக்சுவலா ஒரு மெடிக்கல் டாக்டர், அவங்க வந்து இந்த மாண்டசரி மெட்டீரியல்ஸ் மூலமா சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னும் அழகா கத்துக்கிறாங்க அப்படின்றது டாக்குமெண்ட் பண்ணாங்க. அதனால அது வந்து வேர்ல்ட் வைட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இதே மாதிரி ஸ்டைனர் அப்படிங்கிற ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஸ்கூல் செட் பண்ணாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஃப்ரோபல், இப்போ நம்ம கிண்டர் கார்டன் கேஜின்னு சொல்லக்கூடியது ஃப்ரோபல் அப்படிங்கிற ஒரு டெவலப் பண்ணாரு. இவங்க எல்லாருமே வந்து குழந்தை வளர்ப்புல ஒரு குழந்தையோட வளர்ச்சியில என்னென்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மூலமாகவும் விளையாட்டுகள் மூலமாகவும் டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. இது ஆனா ஒவ்வொன்றுமே வந்து அதுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேர்ல்ட் ஆஃப்ல எடுத்தீங்கன்னா ஒரு 7 வயசு வரைக்கும் ரீடிங் கொடுக்க கூடாது. மாண்டசரியில வந்து குழந்தையா வந்து டெவலப் பண்ணிக்கணும், தன்னோட கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணணும். மரியா மாண்டசரியோட பிலீஃபே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தா அவங்களே வந்து அதுல கவனம் செலுத்துறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட அந்த ஒரு சயின்டிபிக்கா அதுல வந்து பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்டா நம்ம இந்தியால என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்றோம். இப்போ இந்த மெத்தட் இருந்தது அப்படின்னா நிறைய பெற்றோர்கள் வராங்க அப்படிங்கிற லெவல்ல நம்ம வந்து குழந்தைங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதை வந்து சயின்டிஃபிக்காக செய்யணும். இப்போ ஒரு மருந்தே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 3 நாள் சாப்பிட்டாதான் அந்த நோய் வந்து போகும் அப்படின்னா, நீங்கள் வந்து 1 நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு அது நோய் இன்னும் இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னால் அது வந்து நம்மளோட மிஸ்டேக் தான். அதே போல் கல்வியிலையுமே வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதில் வந்து அந்த ப்ராசஸில் ஒரு சில பகுதிகளை மட்டும் எடுத்து நான் வந்து 1 மணி நேரம் மட்டும் கொடுக்குறேன், அரை நாள் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்டே கிடைக்காம போயிடும். இதுவுமே கல்வியில வந்து டவுன் ஆகிறதுக்கு
ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா மாறிடுச்சு. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது, நீங்க முடிவுகள் எடுக்கும் போது, உங்க குழந்தையோட கல்விக்கு வந்து முடிவுகள் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களால வந்து ஃபைனான்சியலா அந்த குழந்தைய வந்து சப்போர்ட் பண்ண முடியுமான்றது பாருங்க. ஏன்னா நம்ம வந்து அளவுக்கு மீறி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ரொம்ப செலவழிச்சுட்டு அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியாம நம்ம கஷ்டப்பட்டு மன அழுத்தத்துல இருந்தோம் அப்படின்னா குழந்தைக்கு அந்த என்வாயர்மெண்ட் வந்து லேர்னிங்க்கு வந்து சூட்டபிள் ஆகாது. ரெண்டாவது விஷயம், ஹாஸ்டல் அனுப்பிச்சுட்டா சரியாயிடும் அப்படின்றது தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஹாஸ்டல் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இன்னொன்னு, பழைய காலத்து இதுல வந்து ஹாஸ்டல்ஸ் அப்படின்றதுல அந்த வார்டனா இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு குவாலிட்டிஸ் இருந்தவங்களா இருந்தாங்க. நம்ம இல்லைன்னா கூட அவங்க கிட்ட இருந்து நல்லது கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ஹாஸ்டல்லையுமே வந்து சென்சிபிளா இருக்கக்கூடிய வார்டன்ஸ் கிடையாது. நான் வந்து இது நெகட்டிவா சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா இது வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம உண்மையை வந்து பேசதான் ஆகணும். அதனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல குழந்தைங்க ஹாஸ்டல் போகும்போது தப்பான பழக்க வழக்கங்கள் அவங்க கத்துக்கிறாங்க. இன்னொன்னு, நம்மளோட அவங்க வந்து வளராத போது நம்ம கிட்ட இருந்து ஒரு சில ஹேபிட்ஸுமே அவங்களுக்கு வந்து கத்துக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் குறைஞ்சிருது. ஸோ மெத்தடு ரெண்டாவது வந்து எங்க அனுப்புறோம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த போர்டு ஐசிஎஸ்சி பெட்டரா, சிபிஎஸ்சி பெட்டரா, சமச்சீர் பெட்டரா அப்படின்னா எந்த போர்டு நீங்க கொடுத்தீங்கன்னாலும் ஆஸ் அ பேரண்ட் நீங்க வந்து வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்களுக்குன்னு செட் பண்ணி வைக்கணும். எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸா இருக்கணும்னா, ப்ராக்டிக்கலா அவங்க கத்துக்கிறது, ஒரு டியூப் லைட் மாத்துறது, பல்பு மாத்துறது, அதே மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் வீட்டில் வந்து நீங்க செய்யும் போது குழந்தை அதுல வந்து ஹோம் பேஸ்ட்ல வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறது. அதே சமயத்துல சமையல்ல வந்து உங்களை ஹெல்ப் பண்றது, வீடை வந்து கிளீனா வச்சுக்கிறதுல ஹெல்ப் பண்றது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல மட்டும் லேர்னிங் இருந்தது அப்படின்னா அந்த லேர்னிங் வந்து முழுமையான ஒரு லேர்னிங்கா இருக்காது. அவங்க வந்து லைஃப்ல லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வீட்லயும் நம்ம வந்து நிறைய சிந்தனைக்கு உண்டான வேலைகள், பொறுப்புணர்வு வந்து ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வேலைகள், அதே மாதிரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம இதுல மட்டும்தான் செட் பண்ண முடியும். இது செய்யாத போது குழந்தைக்கு வந்து லாங் டேர்ம்ல எங்க ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, அவங்க 98-99 மார்க்ஸ் வச்சிருக்கலாம், அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டே கூட வந்திருக்கலாம், பட் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். கடைசியில கல்வியோட மெயின் எய்மே வந்து எக்ஸாம், உண்மையான எக்ஸாம் என்ன, லைஃப். அந்த எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து முதல்ல கொடுக்க மாட்டாங்க, டெஸ்ட் முதல்ல வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கத்துக்க முடியும். நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து முதல்ல இருந்து கத்துக்கிட்டு கடைசியில டெஸ்ட் எழுதுறோம். நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு கல்வி முறை வந்து நம்மள டெவலப் பண்ணல அப்படின்னா அந்த மெத்தட் வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கும். நிறைய ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஸ்கூல்ஸ் வந்து போர்டு வந்து சமச்சீரா மட்டும் இருக்கும், ஆனா வந்து அந்த குழந்தைங்களுக்கு நிறைய முழுமையான வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. இதே ஒரு சிலது இன்டர்நேஷனல் லெவல்ல காசு நிறைய வாங்கியிருப்பாங்க, ஆனா குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க போர்டை மட்டும் வச்சு பார்க்காதீங்க. ஆஸ் அ பேரண்ட் ஸ்கூலை பத்தி நீங்க செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குழந்தை வளர்ப்பு பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா, ரெண்டாவது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்களா, மூணாவது ரொம்ப முக்கியமானது வெறுமா வந்து ஒரு மேகசீனுக்கு ஃபேஸ்புக்கு போட்டோ எடுத்து போடுறாங்களா, இல்ல உண்மையில அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களான்றது பாருங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சரியானபடி அமைஞ்சது அப்படின்னா இது வந்து நல்ல ஸ்கூலா உங்களுக்கு சைல்டுக்கு அமையும். மெத்தட் வந்து முக்கியம் இல்ல, ஆனா குழந்தைய வந்து புரிஞ்சுக்கிட்டு குழந்தைய சைல்ட் சென்ட்ரிக்கா போறாங்க அப்படின்னாலே அந்த மெத்தட் நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு எப்ப பாரு எழுத வச்சுட்டு இருக்காங்க, எப்ப பாரு டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க, குழந்தைக்கு வந்து விளையாட்டுக்கே வாய்ப்புகள் இல்ல, குழந்தைங்களுக்கு வந்து சோஷியலா மிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அம்மா அப்பா தான் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலும் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது கலைகள்லயே மிக சிறந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம குழந்தைக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் போது ஸ்கூல் சரியா அமையல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதனாலேயே மன அழுத்தமும் அதனாலேயே பிரச்சனைகள் வரலாம். ஸோ சூஸ் பண்ணும்போது சைல்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் சைல்ட் சென்ட்ரிக்காகவும் மெத்தட்ஸ் சூஸ் பண்ணுங்க.